Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 chemistry chapter 12ல இருக்கிற inductive effect பத்தி தான் பார்க்க போறோம். Inductive effect is defined as the change in the polarization of a covalent bond due to the presence of adjacent bonds, atoms or groups in the molecule. இப்போ inductive effect அப்படினாலே இப்போ ரெண்டு ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, நடுவில் ஒரு பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா போலரைஸ் ஆகும். இப்போ இது மேல நெகட்டிவ் சார்ஜ், இது மேல பிளஸ் சார்ஜ், இல்லை இது மேல மைனஸ், இது மேல பிளஸ், அந்த மாதிரி அந்த சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும் இதை விட. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் போலரைஸ் ஆகும். ஸோ இதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி இப்போ ரெண்டு ஆட்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதுல ஒரு ஆட்டம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு. ஓகே, ஒன்னு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஒன்னு அதோட கம்மியா இருக்கு. ரெண்டுமே சேமா இருந்தா இண்டக்டிவ் எஃபெக்ட் நடக்காது. ஒன்னு அதிகமா ஒன்னு கம்மியா இருக்கணும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? the tendency to attract electrons. ஓகேவா, அது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை அது சைடு அப்படியே இழுத்துக்கும். அப்போ இது என்ன பண்ணும், இந்த சைடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதை நோக்கி இப்படியே இழுக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்னா இந்த ஆட்டமை நோக்கி மூவ் ஆயிடும். அதனால இது மேல ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, இது மேல இப்ப நெகட்டிவ் சார்ஜ் வந்ததுனால இது மேல ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோ ஒரு லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோ கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை இது நோக்கி இழுக்கும். ஸோ இது இழுக்கிறதுனால இது மேல ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் வரும், இது மேல ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இது நம்ம டெல் பிளஸ் டெல் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது கூட இன்னொரு ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ இது மேல டெல் பிளஸ் சார்ஜ் வந்துருச்சா. இப்போ இதுகிட்ட என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேவா, இதோட டென்சிட்டி எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஸோ இது என்ன ட்ரை பண்ணும், நம்ம இதுகிட்ட இருந்து வாங்கிக்கலாம், இதுகிட்ட இருந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னா இதுகிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இது இழுக்கும். ஓகே, பட் ஆனா இந்த அளவுக்கு இது இழுத்த அளவுக்கு இதால இழுக்க முடியாது. ஸோ இது மேல என்ன வரும்னா டெல் டெல் பிளஸ் சார்ஜ் அப்படின்றது வரும். ஓகேவா, இது ஒரு மோர் பவர்ஃபுல், நிறைய எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி இழுத்துரும். ஸோ இது மேல டெல் மைனஸ் சார்ஜ் வரும், இது மேல டெல் பிளஸ் சார்ஜ் வரும். ஓகே, இப்போ இது என்ன ட்ரை பண்ணும்னா பக்கத்துல இருக்க ஆட்டம்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது பிளஸ் இல்ல, இது பிளஸ்ஸா இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இது நோக்கி வரும் இல்லையா. ஸோ இது பிளஸ்ஸா இருக்கனால இது கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணும். ஆனா இது எவ்வளோ பவர் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு இது கிட்ட பவர் இருக்காது. ஸோ அதனால இது மேல டெல் பிளஸ் சார்ஜ் வராது, டெல் பிளஸ் சார்ஜ் வரும். தட் இஸ் வெரி வெரி ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமா ஒரு 2 கார்பன்ஸ் ஒரு 3 கார்பன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அதால இது பண்ண முடியும். அதை தாண்டி போகும்போது என்ன ஆயிடும்னா இது இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிடும். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டெல் பிளஸ் சார்ஜ் வரும். ஸோ அது அப்படியே என்ன ஆயிடும், குறைஞ்சிட்டே போயிட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு 2 கார்பன் இல்லை 3 கார்பன் இல்லை 2-3 ஆட்டம்ஸ், ஸோ அவ்வளோ அளவுக்கு மட்டும்தான் அது இருக்கும். ஓகே, ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் டியூ டு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிக்மா எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் அது டிஸ்பிளேஸ் பண்ணும், பை எலக்ட்ரான்ஸை பண்ணாது. ஓகே, ஸோ என்னது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், இந்த மாதிரி ஒரு ஆட்டம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும், இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் இது சைடு பிடிச்சி இழுக்கும். ஸோ இதுதான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ பர்மனன்ட் ஃபெனாமினன். இது ஒரு பர்மனன்ட் எஃபெக்ட். ஓகேவா, இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு பர்மனன்டான எஃபெக்ட் தான். Okay, so let us explain the inductive effect by considering ethane and ethyl chloride as examples. So ethane அப்படினா எப்படி இருக்கும், so 2 கார்பன் இருக்கும். ஓகே, இது கூட 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கூட ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எத்தில் குளோரைடு அப்படின்னா என்னதுன்னா இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கா, இந்த இடத்துல இந்த CH3 இருக்குல்ல, இந்த CH3க்கு பதிலா ஒரு Hக்கு பதிலா குளோரின் இருக்கும். ஓகே, தட் இஸ் CH2Cl இருக்கும். ஓகே, இதே தான் இந்த இடத்துல CH3 அப்படியே இருக்கும். இந்த CH3ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குளோரின் இருக்கும். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா H2 இருக்குமா, ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குளோரின் இருக்கும். இதை நம்ம எத்தில் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம், எத்தில் குளோரைடு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போறோம். The CC bond in ethane is non-polar while the CC bond in ethyl chloride is polar. We know that the chlorine is more electronegative than carbon and hence it attracts the shared pair of electrons between CCl in the ethyl chloride towards itself. அதாவது ஸோ
இந்த ஈத்தேன்ல இருக்கிற இந்த சிசி பாண்ட் இருக்குல்ல அது வந்து நான் போலார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, போலார் அப்படின்னா அந்த இடத்துல சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும். ஓகே, சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும். இது மேல பிளஸ், இது மேல மைனஸ், அந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும். ஆனா இந்த பாண்ட் வந்து நான் போலார். ஏன் அப்படின்னா இந்த இதுவும் கார்பன், இதுவும் கார்பன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அதனால வந்து நான் போலாரா இருக்கும். அது இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த சிசிஎல் பாண்ட், இந்த சிசிஎல் பாண்ட் வந்து போலாரா இருக்கும். ஓகே, போலார்னா என்னது? அதுல சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும். ஏன்னா இந்த குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் கார்பன். ஓகே, இது வந்து பீரியாடிக் டேபிள்ல பார்த்தாவே தெரியும். இது வந்து என்னது? ஹாலஜன் குரூப்ல வரும் இல்லையா? ஹாலஜன்ஸ்ல வரும். இந்த குளோரின் அப்படின்றது ஹாலஜன்ஸ்ல வரும். ஹாலஜன் எல்லாமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த கார்பனை விட குளோரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரான்ஸை இது சைடு நோக்கி இழுக்கும். அதனால இது மேல டெல் மைனஸ் சார்ஜ் வரும். ஓகே, இது மேல டெல் மைனஸ் வர்றதுனால இதுல டெல் பிளஸ் சார்ஜ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் இருக்கனால இந்த பாண்ட் வந்து நம்மளுக்கு போலாரா இருக்கும். ஓகேவா? இந்த பாண்ட் வந்து நம்மளுக்கு நான் போலாரா இருக்கும். இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? இது கிட்ட இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டியை இது பிடிச்சி இழுத்துருச்சு. அதனால இது என்ன ட்ரை பண்ணணும்னா இது கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லைட்டா இழுக்கும். அதனால இது மேல டெல் டெல் பிளஸ் சார்ஜ் வரும். ஓகே, ஸோ இதை தான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க CH3 இருக்கு, இங்க CH2Cl. இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால இது மேல டெல் மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஓகே, இது வந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துக்கும். அப்போ இது மேல என்ன வரும்? டெல் பிளஸ் சார்ஜ் வரும். ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இது கிட்ட இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அந்த Cl அளவுக்கு அதுக்கிட்ட பவர் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும்? கொஞ்சம் தான் அதால இழுக்க முடியும். ஸோ அதான் இங்கே டபுள் ஏரோ, இங்கே ஒரே ஒரு ஏரோ மட்டும் தான் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணும்? கொஞ்சமாக இழுக்கும். அதனால இது மேலே டெல் டெல் பிளஸ் வரும். ஓகே, this polarization effect is called as inductive effect. So இந்த effect தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் ஆகுதுல because of அந்த more electronegative atom. So அதுதான் நம்ம inductive effect அப்படின்னு சொல்லுவோம். This effect is greatest for the adjacent bonds, but they also be felt farther away. So adjacent bonds அப்படின்னா இப்போ இந்த more electronegative இருக்குல்ல, இந்த குளோரின், இது கிட்ட இருக்கிற இந்த பக்கத்து adjacentனா இந்த பக்கத்துல இருக்க பாண்டுக்கு மட்டும்தான் இது நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஆனா வந்து இது போக போக கூட இருக்கும், பட் இந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, போக போக ஒரு 2-3 கார்பனுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். பட் என்ன ஆயிடும்? அப்படியே இன்னும் கொஞ்சம் போக போக அந்த எஃபெக்ட் அப்படியே மறைஞ்சு போயிடும். பக்கத்துல இருக்க பாண்டுக்கு மட்டும்தான் அது வந்து ஃபுல்லா இருக்கும். ஓகே, however the magnitude of charge separation decreases rapidly as we move away from the carbon 1. ஸோ இந்த கார்பன் 1ல இருந்து நம்ம பின்னாடி போக போக அது என்ன ஆயிடும்? அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துடும். It is observed maximum for 2 carbons and almost insignificant after 4 bonds from the active group. So இந்த active groupல இருந்து ஒரு 4 bond தள்ளி போயிடுச்சுனாவே அது அப்படியே insignificant ஆயிடும். Okay. It is important to note that the inductive effect does not transfer electrons from one atom to another, but the displacement effect is permanent. இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குல்ல, இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிளவுட் வந்து அந்த Cl, அதாவது இந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் ஒட்டி தான் இருக்கும். ஓகேவா? அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அது கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை தான் சொல்றாங்க. ஓகே, the inductive effect represents the ability of a particular atom or a group to either withdraw or donate electron density to the attached carbon. ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்னாலே இப்போ கார்பன் செயின் இருக்கு, அந்த கார்பன் செயின்ல ஏதோ ஒரு ஆக்டிவ் குரூப் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த குளோரின் வந்து கார்பனோட அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதனால அது என்ன பண்ணிச்சு? வித்ரா பண்ணிச்சு எலக்ட்ரானை. ஓகே, வித்ரானா வாங்கிக்கிச்சு, இது கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் அது சைட்ல வாங்கிக்கிச்சு. அதே மாதிரி இப்போ இங்க வந்து வேற ஏதோ ஒரு ஆட்டம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த ஆட்டம் வந்து கார்பனோடைய கம்மி எலக்ட்ரோநெகட்டிவ். அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸை கார்பனுக்கு கொடுக்கும். ஸோ டொனேட் பண்ணும். ஒன்று சில ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை வித்ரா பண்ணிக்கும். சில ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. வித்ரா or donate electron density to the attached carbon. Based on this ability, the substituents are classified as plus I groups and minus I groups. ஸோ அந்த அடிப்படையில் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? plus I groups and minus I groups அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ஐ குரூப்ஸ்னா டேக்ஸ் எலக்ட்ரான்ஸ், பிளஸ் ஐ குரூப்ஸ்னா கிவ்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ மைனஸ் ஐனா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இருக்கனால அது என்ன பண்ணிக்கும்? எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். மைனஸ் ஐ குரூப்ஸ்னா
takes electrons. அப்போ இந்த chlorine எந்த குரூப்ல வரும்? இது என்ன பண்ணிருச்சு? இதுகிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை வாங்கிடுச்சா? ஸோ இது வந்து டேக்கிங் எலக்ட்ரான், அதனால இது -I குரூப்ல வரும். அதே மாதிரி இதோட லெஸ் கார்பனோட ரொம்ப லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது +I குரூப்ஸ்குள்ள வரும். ஓகே, the ability to release or withdraw electrons through sigma covalent bond is called as +I effect and -I effect. இப்போ ஒரு +I குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னா அதால ஏற்படுற எஃபெக்ட் என்னது? +I எஃபெக்ட். அதே மாதிரி ஒரு -I குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதால ஏற்படுற எஃபெக்ட் வந்து -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். Highly electronegative atoms and groups with an atom carrying a positive charge or electron withdrawing groups are -I groups. So -I groupsனால என்ன சொன்னேன்? டேக்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுல வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸையும் நம்ம -I குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகே, ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் நம்ம -I குரூப்ல சொல்லுவோம். ஏன்னா அது வந்து என்ன, அதுக்கிட்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அது ஈஸியா எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துரும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? குரூப்ஸ் வித் அன் ஆட்டம் கேரிங் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஒன்று ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்கணும், இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஆட்டமா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஆட்டம் இருக்கு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, அதனால அது என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும். இல்லை, இது மேலே எந்த சார்ஜுமே இல்லை, ஆனால் இது மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸாக இதை நோக்கி தானே போகும், ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி பாசிட்டிவான ஆட்டம்ஸும் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸும் -I குரூப்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எஃப், குளோரின், COOH, NO2, NH2 இது எல்லாமே வந்து நல்லா ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால வந்து அது -I குரூப்ஸில் வருது. ஓகே, ஹையர் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த சப்ஸ்டிட்யூவன்ட் கிரேட்டர் இஸ் த -I எஃபெக்ட். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குன்னா ரொம்ப எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஆர்டரை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே NH3 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது NH3+, ஓகேவா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க மாற்றி இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ NH3+, NO2, CN, ஸோ இதெல்லாமே இதுதான் அந்த டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேவா, இருக்கிறதுலே இது வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே -I எஃபெக்ட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம்ஸ், அதே மாதிரி குரூப்ஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இங்கே இருக்கிறதோட அப்படியே ஆப்போசிட். ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம்ஸ்னால் என்ன பண்ணும்? ஓகே, இந்த இடத்துல எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா அதுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கவே பிடிக்காது. எலக்ட்ரோ நெகட்டிவ்னா அது என்ன படிக்கும்? எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா அதுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது தான் எப்பயுமே பிடிக்கும், நெகட்டிவாக அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான ஆட்டம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? +I எஃபெக்ட் தான் இது பண்ணு. ஏன்னா அதுதான் இங்கே கொடுத்துரும். ஏன்னா அதை ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவாக இருக்கனால அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கவே அதுக்கு பிடிக்காது. ஸோ அது என்ன பண்ணிடும்? இது இந்த கார்பனுக்கு அது எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், டொனேட் பண்ணும். ஸோ அதனால அது என்னது? +I எஃபெக்ட். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஆட்டம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்க ஆட்டம் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் அது கொடுக்க தான் பார்க்கும். ஏன்னா நம்ம மேலே இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்ற ஒரு சார்ஜ் இருந்தாலே அதால ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்க ஆட்டம் வந்துச்சுன்னா அது இந்த கார்பனுக்கு அந்த சார்ஜை தள்ளி விட்டுருணும்னு பார்க்கும். ஸோ அதனால அது என்ன பண்ணும்? ஒரு +I எஃபெக்டை மேக் பண்ணும். ஸோ இந்த +I குரூப்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கல் குரூப்ஸ் எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். எப்பயுமே மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஓகே, Na+, K+, இந்த மாதிரி மெட்டல்ஸ் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து +I குரூப்ஸில் வரும். ஓகே, ஸோ இந்த மித்தைல், இத்தைல், அப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜ் குரூப்ஸு, ஸோ இது எல்லாமே +I குரூப்ஸில் வரும். ஓகே, லெஸ்ஸர் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ், கிரேட்டர் இஸ் த +I எஃபெக்ட். இப்போ இங்கே இருக்கிற ஆட்டம் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி அப்படின்னா என்ன ஆகும்? கார்பன் அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிறது கம்மினா இங்கே இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இது அதிகமாக இருக்கனால அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் இதுகிட்ட இருந்து பிடிச்சி இந்த சைடு இழுக்கும். இந்த சைடு இருக்கனால +I எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ல என்ன பார்த்தோம்? மித்தைல் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கார்பன்ல நிறைய மித்தைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா என்னது? அது +I எஃபெக்ட் நிறையா கொடுக்கும். ஓகேவா, இங்கே 3 மித்தைல் குரூப் இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இது எப்படி இருக்கு? இதுதான் வந்து அதிகமான +I எஃபெக்டை கொடுக்கும். ஓகே, let us understand the influence of inductive effect and some properties of organic compounds. So first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reactivity பார்க்க போறோம். Okay, when a highly electronegative atom such as halogen is attached to the carbon, then it makes the CX bond polar. So இந்த X ன்னு சொன்னாலே நம்ம halogen அப்படின்னு சொல்லுவோம். அந்த X க்குள்ள என்னென்ன வரும்?
குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இந்த 4மே இந்த எக்ஸ்ன்னு சொன்னா அதுக்குள்ள வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாலஜன் வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அந்த பாண்ட் எப்படி இருக்கும்? போலாரா தானே இருக்கும். நம்ம இங்கேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதோ இங்கே இருக்குல்ல, ஸோ இது என்னது? இது ஒரு ஹாலஜன். இந்த மாதிரி ஹாலஜன் கார்பன் பாண்ட் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் போலாரா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கார்பன் இருக்கு, அதோட 3 மித்தால் குரூப் இருக்கு, ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தாவே என்ன ஆகும்? இங்கே போலரைசேஷன் ஆகும். இது மேலே டெல் மைனஸ் சார்ஜ் வரும், இது மேலே டெல் பிளஸ் சார்ஜ் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நியூக்ளியோஃபைல் வருது. ஓகே, அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு நியூக்ளியோஃபைல் வருது. நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னது? நியூக்ளியோஃபைல்னா வந்து இது வந்து நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ், ஃபைல்னா அட்ராக்ஷன். நியூக்ளியஸோட இது அட்ராக்டடாக இருக்கும், அதுதான் நம்ம நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்க்கு இப்போ நம்ம மோரலஸ் பிளஸ் சார்ஜ் வச்சுக்கலாம். ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான்ஸ் தானே இருக்கும். ஸோ புரோட்டான்ஸ் வந்து பிளஸ் சார்ஜில் இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ பிளஸ் சார்ஜோட இந்த நியூக்ளியோஃபைல் அட்ராக்டடாக இருக்கும். ஓகே, இங்கே வரக்கூடிய குரூப் வந்து பிளஸ் சார்ஜுக்கு அட்ராக்டடாக இருக்கும் அப்படின்னா இது என்ன சார்ஜில் இருக்கும்? இது நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஓகேவா? ஒரு நியூக்ளியோஃபைலாக அது நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். அது வந்து இந்த பிளஸ் சார்ஜுக்கு ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது நோக்கி அட்டாக் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்? OH மைனஸ் வச்சுக்கலாம். OH மைனஸ்ன்றது ஒரு நியூக்ளியோஃபைல். ஓகே, இப்போ OH மைனஸ் வருது. அப்போ இந்த OH மைனஸ் வரும்போது இது எங்கே போய் கரெக்டாக அட்டாக் பண்ணும்? இந்த டெல் பிளஸ் இருக்கிற இடத்துல. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இது மைனஸ்ல வருது. ஸோ இது என்ன பண்ணிடும்? கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு அந்த கார்பனை அட்டாக் பண்ணி அந்த கார்பனோட பாண்ட் பண்ணிடும். ஓகே, அதான் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இஃப் அ மைனஸ் ஐ குரூப் இஸ் அட்டாச் நியர் டு த கார்பனைல் கார்பன். ஓகே, இந்த கார்பனோட ஒரு மைனஸ் ஐ குரூப் அட்டாச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இட் டிக்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த கார்பனைல் கார்பன். ஸோ அது என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பனை வந்து என்ன பண்ணிடும்? டிக்ரீஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து பிளஸ்ல இருக்கும். and hence increases the rate of nucleophilic addition reaction. ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ரியாக்டிவிட்டி தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு வருது, ஒரு நியூக்ளியோஃபைல் வருதுன்னா அதோட இது எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஸோ அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மைனஸ் ஐ குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இந்த ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா இந்த மைனஸ் ஐ குரூப் என்ன பண்ணிடும்? இது மேலே ஒரு பிளஸ் சார்ஜை உண்டு பண்ணிடும். அதனால இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடக்கும். இது வந்து ஈஸியாக இதை அட்டாக் பண்ணி இதோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இந்த பிஆர் வந்து அப்படியே வெளியில் போயிடும். ஓகே, பிஆர் வெளியில் போயிட்டு இது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் ரியாக்டிவிட்டி. நெக்ஸ்ட், அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். When a halogen atom is attached to the carbon which is nearer to the carboxylic acid group, its minus I effect withdraws the bonded electrons towards itself and makes the ionization of H plus easy. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி ஒரு கார்பன் இருக்கா? ஸோ இந்த கார்பனோட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. கரெக்டாக? இது வந்து COOH. ஓகே, COOH கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அட்டாச் ஆயிருக்க கார்பனோட ஒரு மைனஸ் ஐ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது அட்டாச் ஆயிருக்க கார்பனோட ஒரு மைனஸ் ஐ குரூப் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க? withdraws the bonded electrons towards itself and makes the ionization of H plus easier. அதாவது இப்போ நம்ம இந்த H பிளஸ் வெளில கொண்டு போகணும், இந்த H மட்டும் வெளியில கொண்டு போகணும். இது வந்து H பிளஸ்ஸா வெளில கொண்டு போகணும். அப்போ இது H பிளஸ்ஸா நம்ம வெளியில கொண்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த COO இருக்குல்ல, ஸோ அது மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு மைனஸ் ஐ குரூப் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ இந்த கார்பன் இப்போ இந்த ஆட்டம் எப்படி இருக்கு? ஸ்டேபிளாகவே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருந்தாவே இந்த ஆட்டம் வந்து இந்த மாலிகுல் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால இந்த மைனஸ் இப்போ இது வந்து நம்மளுக்கு வெளியில் போகணுமா? ஸோ இது வெளியில் போகணும் அப்படின்னா இது ப்ளஸ்ஸோட தான் வெளியில் போகும். அப்போ இது மேலே மைனஸ் சார்ஜ் வந்துடும். இப்போ இங்கே நெகட்டிவ் ஐ குரூப் இருக்கா? ஸோ இது என்ன பண்ணிடும்னா இந்த மைனஸை இதுகிட்ட வாங்கிக்கும், இந்த மைனஸை இது வாங்கிக்கும். அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைனஸ் ஐ குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த H பிளஸ் நம்ம ஈஸியாக வெளில கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க? Its minus I effect withdraws the bonded electrons towards itself and makes the ionization of H plus easy. ஸோ அது அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு அந்த H plus ஈஸியாக வெளில கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணும். ஓகேவா? the acidity of various chloroacetic acids in the following order. ஸோ அந்த ஆர்டர் வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இது மாதிரி 3 குளோரின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே அசிடிக் ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 குளோரின் அட்டாச் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஒரு குளோரின் அட்டாச் ஆயிருக்குது. இன்னொன்று வந்து குளோரினே அட்டாச் ஆகலை. ஓகே, அந்த மாதிரி அட்டாச் ஆகலைன்னா அது வந்து ஸ்ட்ரென்த் அவ்வளோவா இருக்காது, அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோவா இருக்காது. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து similarly the following order of acidity in the carboxylic acid is due to the plus I effect of alkyl group. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் ஐ குரூப் இருந்துச்சுன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ மோர் மைனஸ் ஐ குரூப் மோர் ஸ்டெபிலிட்டி. இந்த குரூப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இது மேலே வந்துச்சுன்னா இது என்ன பண்ணிக்கும், அதை வாங்கிக்கும். ஸோ சார்ஜோட இது இருக்கவே விடாது. ஆனால் இந்த மாதிரி ப்ளஸ் ஐ குரூப் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, அது இப்போ CH3 இருக்கா, இது மெத்தில், இது வந்து என்னது ப்ளஸ் ஐ குரூப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் ஐ குரூப் இருக்குன்னா அதுதான் இருக்கிறதுலே சின்னதாக இருக்கும். இப்போ இந்த 2 இருக்கிறது இதை விட சின்னது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாதது தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் ஸ்டேபிளா. ஓகே, அதை விட ஒரு குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னா அது வந்து இதோட சின்னது. ஓகே, இது இதோட கம்மி, இதோட கம்மி. ஓகேவா? இதாக இருக்கிறதுலே மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.